பிரான்சில் உணவு வீணாக்கப்படுவதை தடுக்கும் நோக்கில் ஒரு முக்கிய நடவடிக்கையாக வணிக நிறுவனங்களில் விற்கப்படாமல் எஞ்சியிருக்கும் உணவுப் பொருட்களை அங்கேயே பணிபுரியும் ஊழியர்கள் இலவசமாகவோ அல்லது குறைந்த விலையிலோ பெற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான புதிய நடைமுறை ஊழியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பொதுவாக சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் உணவு விடுதிகளில் காலாவதி திகதியை நெருங்கும் அல்லது விற்கப்படாத உணவுப் பொருட்கள் குப்பையில் கொட்டப்படுவது வழக்கமாகும். ஆனால் தற்போது அமலுக்கு வந்துள்ள இந்த மாற்றத்தின் மூலம் இந்த பொருட்களை வீணாக்குவதற்கு பதிலாக ஊழியர்களின் பயன்பாட்டிற்கு வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு முதல் பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளில் உணவை வீணாக்குவதை தடை செய்து அவற்றை தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற சட்டத்தை கடைபிடித்து வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக தற்போது ஊழியர்களுக்கும் இந்த சலுகை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் டன் கணக்கிலான நல்ல நிலையில் உள்ள உணவுகள் குப்பைக்கு செல்வது தவிர்க்கப்படும். இந்த திட்டத்தினால் ஊழியர்கள் தங்களின் மாதாந்த மளிகை பொருட்களுக்கான செலவை குறைக்க முடியும். குறிப்பாக பணவீக்கம் அதிகரித்து வரும் சூழலில் தரமான உணவுப் பொருட்களை தாங்கள் நிறுவனத்திலிருந்தே பெற்றுக்கொள்வது அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிறுவன உரிமையாளர்களும் இந்த முடிவை வரவேற்றுள்ளனர். விற்கப்படாத பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான செலவு குறையும் அதே வேளையில் ஊழியர்களின் நலனில் அக்கறை காட்டும் ஒரு முயற்சியாகவும் இது பார்க்கப்படுகிறது.